நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது ராயம்பட்டி புனித பனிமய அன்னை ஆலயத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து தேர் திருவிழா நடக்கிறதுக்காக காலையிலே ஒரு குடும்பம் வந்து எல்லாரும் பொங்கல் சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆலயத்தோட வாசல், இந்த வாசலை வந்து கொஞ்சம் முன்னாடி டெக்கரேஷன் பண்ணி சப்பரம் இழுக்கிறதுக்கான எல்லா டெக்கரேஷனையும் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பூவெல்லாம் பிளாஸ்டிக். இந்த பூ வந்து நல்லா அழகாக இருக்குது. எல்லா பூவையும் மொத்தமாக வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துலேயே சப்பரம் இழுக்கிறதுக்கான சப்பரத்தையும் ஃப்ளெக்ஸில் அடிச்சு வச்சுருக்காங்க. இவரே உன் தாய் வந்து டிராக்டர்லேயே வச்சு இந்த சப்பரத்தை வந்து டிராக்டரில் வச்சு சுற்றி ஊர் முறை கொண்டு வருவாங்க. இப்போ தான் முதல் முறையாக வந்து சப்பரத்தை தேராக மாற்றி ஊர் மக்கள் இருந்து வர ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். அந்த தேர் வந்து தேக்கிலேயே வந்து முழுசியாக செய்யப்பட்டது அந்த மொத்த தேரும். அந்த தேரை இப்போ பேசிகிட்டே நம்ம வந்து சர்ச்சுக்குள்ள வந்தோம். அந்த தேரோட உயிரை வந்து 30 அடி நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து வாங்க அமைதியை கடைபிடிச்சு உள்ள போயிடுவோம். சத்தம் போட மாட்டாங்க, அதனால ரொம்பவே அமைதியாக மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனாக ரொம்ப அழகாக இருக்குது. தேட்டருக்கு வரும்போது மியூசிக் போட்டாங்க. அப்புறம் மியூசிக்கல் கீபோர்டு எல்லாமே எடுத்து வந்தாங்க. பாட்டு அதுக்காக நிறைய லைட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய கலைஞர்களும் இங்கே வந்திருக்காங்க. தேர் இழுக்கும்போது கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறதுக்காக இப்பயே உட்காந்து பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து வந்தோடனே நம்மளுக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சி கர்த்தர் துதிப்போ மட்டும் இல்லாமல் கர்த்தர் கூடயே நம்ம எப்பயுமே இருக்கணும், கர்த்தர் கூட பேசுகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மனநிலை ஆயிரும். இதில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1984 வந்து நான் வந்து கோயிலாவரம் என்எம்ஆர் ஸ்கூலில் வந்து 8வது முடிச்சுட்டு 9வது வந்து இங்கே வந்து சேர்றோம். அந்த 9வது சேரும்போது எங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்துவம்னா என்ன அப்படின்னு தெரியாத காலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மரியமேட்டி வந்து இப்போ வந்து ஜெர்மனை கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து நான் வந்து எத்தனை நாள் 40 வருஷம் கழிச்சு இந்த ஆலயத்துக்கு வந்து என்னை கொண்டு வந்த இந்த கர்த்தர் மாதாவுக்கு வந்து எங்கள் டிஎல்பி சாராவை என் சார்பாக வந்து நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேர் இருக்கிறதுக்கு வந்து இங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரதநாட்டியம் ஆடுறாங்க. இவங்க தான் டீச்சர். எல்லாருக்குமே வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வாங்க கடைசி நைட்டு எப்படி ஆடுறாங்க. கர்த்தரை துதிக்கிறதுக்கும் தேர் ஓடுறதை பார்க்குறதுக்கும் காலையிலேருந்தே குடும்பத்தோடு வந்து இங்கே குடும்பத்தோடு உட்காந்து தேருக்கு பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வந்து சர்ச்சுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து நூற்று அன்னையில் கட்டப்பட்டது. நைட்டு ஃபங்க்ஷன் தான். இப்போ வந்து வழிபட்டு அவங்க ஆசையெல்லாம் சொல்லி குடும்பத்தோட வந்துட்டு போகிறாங்க. சர்ச்சுக்கு நேராக எந்த வீடுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது வரைக்கும் பாதை மட்டும்தான் இருக்கும். ஒரு வீடியோ எடுக்கணுமா? பார்க்குறதுதான் வந்து நீ நைட் நடக்க போகிறவங்க ஃபுல்லாக ஒளிப்பதிவு பண்ண போறிய அருமை சகோதரர். ஒளிப்பதிவு பண்ணுற இவரவே நம்ம ஒளிப்பதிவு பண்ணுறோம். பனிமய அன்னை மாதா வந்து வேண்டிக்கிட்டு இங்கே வந்து மொட்டை எடுக்கிறாங்க. இங்கே வந்து ஆள் வச்சு இங்கே வந்து நிறைய பேர் வந்து மொட்டை எடுத்துட்டாங்க. இங்கே வந்து பொங்கல் சமைச்சு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. நாங்களும் பொங்கல் சாப்பிட்டோம். 123 ஆண்டு கழித்து ராயப்பன்பட்டி மாநகர் வீதிகளிலே தேரோட்டம் நடைபெற உள்ளதால் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்த இந்த தேர் திருவிழாவிற்கு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய அனைவருமே மக்கள் இந்த தேரோட்டத்தை காண்பதற்கு மிக ஆவலாக இருக்கிறத தங்களுடைய பொதுமக்கள் வருகை பதிவேட்டில் பதிகிறத நம்ம பார்க்க முடியுது.
இதுலேயும் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து ஆளிலை மாறன் பசுமை விரும்பி, பக்கத்தில் இருக்கிறது வந்து திரு பாலண்ணன் அவர்கள். இவங்க வந்து இருவர் சார்பாக வந்து இந்த வருகை அதாவது அனைவரையும் வரவேற்று பதாகை வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மட்டும் இல்லாது கிராம மக்கள் அதாவது இந்துக்கள் சமுதாய மக்களும் பதாகை வைத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து உத்தமலை ஒன்றிய முன்னாள் சேர்மன் வந்து மரியாதைக்குரிய ராபர்ட். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து இரவாயிருச்சு. இந்த இரவில் வந்து இந்த தேரோட்டத்துக்கு வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதை பார்க்க வந்தாக இந்த தேரோட்டத்துக்கு வந்திருக்காங்கன்றதை இப்போ நம்ம வந்து காட்டுறோம். இந்த தேரோட்டத்திற்கு முன்னாடி காலையில் நடந்த நிகழ்வத்தை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தேரோட்டத்தை இந்த தேர் வந்து எந்த மாதிரி வந்து யார் யார் வந்தாங்க, யார் யார் இதுக்கு வந்து முக்கியத்துவப்படுத்தினாங்க அப்படின்றத வந்து இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாருங்கள். நன்றி.